குயில் கூவி ரொம்ப நாள் ஆச்சுடா. சரி நான் போயிட்டு வரேன்னா. தரேன்னு சொன்னீங்க. தரேன். சரி வர. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டைம்ல யாரா? சரசம் சரசம் யாரு வேணுங்க உங்களுக்கு? மோகன் சார் இருக்காரா? மோகன் சாரா? மோகன் சார் எதுக்கு? சன்னி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அடாடா ஐயா, வீட்டு வரையும் வர வச்சிட்டீங்களா உங்க ஃபிகரை? சொல்றேன். சன்னினா நீங்க தானா? வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. அங்க உட்காருங்க. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க குடிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸுங்க. அது சரி, மோகன் சார் எப்ப வருவாரு? அது இன்னும் 2 மணி நேரம் ஆகும் மேடம். அது வரையும் உங்க கூடயே இருக்க சொன்னாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ பாத்துக்க சொன்னாரு. ஓ அப்படியா? சரி வெயிட் பண்றேன். பண்ணுங்க. என்ன இன்னும் வைப்ரேஷன் ஆரம்பிக்கலையே? மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வேலை செய்து பாடு. ஏதாவது வேணுமா? மோகன் சார் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சரியா தெரியுமா? மோகன் சார் வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள உங்களுக்கு எது வேணாலும் நான் தரேன் சன்னி மேடம். அப்படியா? மோகன் சார் வந்தா நல்லா இருக்கும். மோகன் சாரை விட நான் நல்லாவே செய்வேன் மேடம். அவ்வளோ நல்லா செய்வியா? செய்யறதுல என்னை விட சிறந்தவன் யாரும் இல்ல மேடம். நீ பேசுறத பார்த்தா மோகன் சார் பேசுற மாதிரியே இருக்கு. அது 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் மேடம். 2 பேர் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், யோசனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பழக்கமும் ஒண்ணுதான், நாங்க பண்றவங்களும் ஒண்ணுதான். அதனாலதான் லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம் மேடம். அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா நீங்க பெரிய ஆல்ரவுண்டர் போல இருக்கு. ஆமாங்க. ஏதாவது ஆகுதா? இப்போ நல்லா தான் இருந்தேன், ஆனா சடனா எனக்கு என்னெல்லாமோ ஆகுது. அதாவது ஆல்ரவுண்டரை பார்க்கும்போது ஆன்டிஸ்க்குலாம் அந்த மாதிரி ஆகுங்க. அப்படி சொல்றீங்களா? அப்படிதானே. மோகன் சார் வாட்ஸ்அப் சாட்ல கீழே இருக்கிற என்னோட கிளிய வேர்த்து கொட்ட வச்சுட்டாரு.
ஆனா நீ இப்ப பேசுறத கேட்டு என் கிளிக்கு மயக்கமே வந்துருச்சு. என் குயில் ஏஞ்சுதுன்னா உங்க கிளிய ரெக்கைய பிச்சு விளையாடிடும். ஓ, உன்னோட குயில் அவ்வளோ நல்லா பாடுமா? ஆ, என் குயில் பாடுற பாட்டுக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உன்னோட குயில் நிறைய ரிவார்டு வாங்கி இருக்குன்னு சொல்லு. ரிவார்ட்ஸ் வாங்குறதுல ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்குது என் குயில். உன்னோட குயில் ரெக்கார்டு ஹிஸ்டரி வின் பண்ணதை கேட்டு என் கிளியோட ஹார்மோன்ஸ் ஹாய் சொல்லுது. என் குயில் உங்க கிளிய பார்த்து எப்போவோ ஹாய் சொல்லிடுச்சு. எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்கலையா? நீ எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. எப்ப கேட்டா என்ன? கேட்டுடுச்சுல்ல. ஆ. நீ எதுக்காக அழுவுற? நீ ஏன் அழுவுற? நான் அழுவல. கிளி என்ன அழ சொல்லுது. அப்போ உன் கிளி கண்ணீரை துடைக்கணும்னா உன்னோட குயில் கொடூரமா விளையாடணும். சொல்லவே வேண்டாம். மெதுவா மெதுவா ஆரம்பிச்சு பயங்கரமா விளையாட என் குயில். திடீர்னு உன்னோட குயில் என் கிளி மேல வாந்தி எடுத்துருச்சுன்னா தொடர்ந்து நானும் வாந்தி எடுக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க வாந்தி எடுக்காம இருக்கணும்னா என் குயிலுக்கு கவசம் போடணுன்றீங்க, அவ்வளவுதானே? கண்டிப்பா வேணும். அப்ப போய் கொண்டு வந்துடுறேன். சரி. இன்னும் இவர் இந்த நேரத்துல பண்றாரு. ஒரு நிமிஷம் மேடம். ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க மருமகளை வேற லெவல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க போல. நான் செஞ்ச வேலைக்கு மருமக கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாடா. என்னையா சொல்றீங்க? கொஞ்சம் உன் தலைய இந்த பக்கமா திருப்பு. ஐயா ஒரு நிமிஷம். சரி. பாடு. ஐயா ரூமுக்குள்ள இருந்து விளையாட வேண்டிய நீங்க ரூமுக்கு வெளில என்ன பண்றீங்க? நம்மளுக்கு ஒரு ரவுண்டு 1 மணி நேரம் போறது பழக்கம் இல்லையா? ஆமா. ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அசைவில்ல எதுவுமே இல்ல. மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல. நான் குத்துல மூச்சு நின்னு போச்சுன்னு பயமா இருக்குடா. உள்ள போய் அவளுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு பாருடா. அச்சிச்சோ, இவ வேற ஹால்ல இருக்கா. இப்ப போயிட்டனா எப்படி? ஐயா நான் போய் பாக்குறேன், நீ இங்கே இருங்க. தப்பி தவறி ஹாலுக்கு மட்டும் போயிடாதீங்க. என்ன? எதுக்குடா? பையன் வந்துட்டாரு. ஹால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பையன் வந்துட்டானா? கத்தாதீங்க. உங்க பையன் கேட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும். ஏதோ ஒன்னு சொல்லி மேனேஜ் பண்ணி ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். ஆமா, உள்ள போய் உங்க மருமக கண்டிஷன் பார்த்து உங்களுக்கு கால் பண்றேன். உங்க கால்ல இங்கே கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அடி எடுத்து வச்சுன்னா அவ்வளவுதான். என் மகனே என்ன கோமா காமிச்சிருவான். புரியுதுல்ல? அப்ப இங்கேயே அசையாம நில்லுங்க. சரி நீ உள்ள போயிட்டு அவ கண்டிஷன் என்னன்னு கொஞ்சம் பாருடா. நான் போய் பாக்குறேன், இருங்க. இது உயிரோட இருக்கா இல்லையா? சவுண்டு கேக்குது, உயிரோட தான் இருக்கு. எங்க ஐயாவோட ஆத்திரத்துக்கு லைட்டா கோமாக்கு போயிடுச்சு போல இருக்குது. முதல்ல இந்த மிட்டாயை சாப்பிட்டு அப்புறம் இந்த மிட்டாயை சாப்பிடுவோம். முதல்ல இந்த கிழவனை மேனேஜ் பண்ணணும். டேய் கோட்டி, என் மருமக்கு கண்ணு முழிச்சிட்டாளா? கண்ணு மட்டும் தான் மூடி இருக்கு, உயிரெல்லாம் இருக்கு, பயப்படாதீங்க. அம்மாடி, என் ஸ்டைல ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாவது கண்ணு திறக்க வச்சிடறேன். என்னடா உன் ட்ரீட்மெண்ட் அவ கண்ணு திறக்கிறதுக்கா இல்ல அவ தங்கச்சியை கண்ணு திறக்க வைக்கிறதுக்கா? ஓஹோ,
சரி சரி, எப்படி உங்க பையன் வந்துட்டார்ல, அவரையே ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றேன். இன்னும் 10 வருஷம் தானே வாழுவேன். 10 நிமிஷத்துல பாடையில ஏத்திராதுடா, உனக்கு புண்ணியமா போவோம். இப்ப போய் நான் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கட்டுமா? பண்றா பண்ணு, வேணும்னா இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா தரேன். அப்படி வாங்க வலிக்கு, இங்கே இருங்க. சரியா? இங்கே நிக்கிறேன். அப்பாடி, இந்த கிழவனை மேனேஜ் பண்ணிட்டோம். என்னதான் ஆச்சு இவளுக்கு? சைலண்டா வேலையை முடிக்கலான்னா ஆப்போசிட்ல ரியாக்ஷன் வரலன்னா நமக்கு ரியாக்ட் ஆகாது. அது கேட்காம எப்படி மூடு வரும்? இவளை என்ன சொல்லி உசார் பண்ணலாம்? ஒரு நிமிஷத்துல மேகி கூட ரெடி ஆகுது, ஆனா ஒரு நிமிஷத்துல உன் தம்பி தூங்கிடுறான். ஒரு நிமிஷம் பத்தாது, கண்டினியூ பண்ணு. ஓஹோ, அந்த பையனோட 1 minute டிப்ரெஷனா இது? மேடம், மருமகளே. மாமனாரே. என்னாச்சு மருமகளே? மாமனாரே, 1 மணி நேரம் விடாம நீங்க விளையாடினதுல என்னோட தங்கச்சி ஒரு ஜென்மத்துக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சு மயங்கி போயிட்டா மாமனாரே. அப்படியே மயக்கத்திலே இரு, இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிக்கிறேன். இன்னொரு ரவுண்டா? நீங்க ஒரு தடவை என் தங்கச்சி கூட விளையாடினதுக்கே அவ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற மாமனாரே. என் டேஸ்ட்டை வாட்டி டேஸ்ட் பண்ணிருக்கல, அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். அப்படியா சொல்றீங்க? பழகிடும். கோட்டி, நீயா? தள்ளிப்போ கோட்டி, தள்ளிப்போ. இவன் என்னடா திடீர்னு மாயமா போயிட்டான்? என் தங்கச்சியோட ஆசை அதிகமாயி கடல் பொங்கிடும் போல இருக்கே. ஓ பா, என்னது அது? பையனோட குரல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. பையன் தானே அது? சன்னி, மோகன். அப்பா, அப்பப்பா, சி பாடு. லாலிபப். சன்னி, உன்னை இன்னைக்கு வர சொன்னல, மறந்துட்டேன். சாரி. நீங்க மறந்து போனதை நினைச்சு என்னோட இதயம் உங்களையே நினைச்சு உருகி ஏங்கி போயிடுச்சுங்க. சன்னி, முதல்ல உக்காரு. சிப் சம் வாட்டர். அந்த தண்ணி குடிச்சதுல இருந்து என் ஸ்விம்மிங் பூல்ல சுனாமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், உன் ஸ்விம்மிங் பூல்ல எப்பயுமே சுனாமி தானே வரும். மோகன். சன்னி, ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிரம்பிருச்சு. நீங்க உங்க கம்ப வச்சு தொலைங்க. தொலையவா? என்னைக்கா இருந்தாலும் சரி, ஓ ஸ்விம்மிங் பூல்ல வைக்க வேண்டியது ஏன் கம்ப தானே. நீங்க தொலைங்க மோகன். தொலைறேன் சன்னி. தொலைங்க மோகி. தொலைறேன் சன்னி. மகாடு, அப்பப்பா மகாடு, அப்பா மகாடு, அப்பப்பா மகாடு, மகாடு, அப்பப்பா மகாடு, ஒட்டுது. எனக்கும் ஒட்டுது.
இன்னும் கிட்ட வந்தா என்னென்ன பண்ணுமோ? எது எது படணுமோ அதுதான் படும். எப்படி ஒட்டிக்கிறது? உண்மையா சொல்லு, உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க, எப்படின்னு சொல்லுங்க. ஒட்டிட வேண்டியதுதான். அப்பப்பா பாடு லாலிபப். ஒட்டிக்கிச்சு. எனக்கு கூட ஒட்டிக்கிச்சுங்க. என்ன ஒட்டிக்கிச்சு? உன்னோட நாகப்பாம்பு எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஒட்டுறது மட்டும் இல்ல, சிலும்புது. அப்படியா? உனக்கு என்ன ஒட்டிக்கிச்சு? ரெண்டு பூசணிக்காய் வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனா ஒண்ணு, பூசணிக்காய் மெத்த மாதிரி இருக்கு. ஓ, நாகப்பாம்பு சும்மாவே இருக்க மாட்டேங்குது பாரு. அப்படியா? எப்பயுமே சீதிக்கிட்டே இருப்பான், சீக்கிரமா தூங்கவே மாட்டான். தெரியுங்க. தெரியும்ல? தெரியுங்க. தெரியும்ல? தெரியுங்க. தெரியும்ல? என் மாமாவோட ரவுண்டை விட உன் தம்பியோட ரவுண்டு பயங்கரம்டா. என் மாமா மாதிரி இல்லடா நீ. ஆக மொத்தத்துல ரவுண்டு மேல ரவுண்டு போய் சந்தோஷமா இருந்தல்ல. கீழே இருக்கிற என் தங்கச்சி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. என்ன சத்தம்? யாரு? ஓஹோ, மொத்தத்துல ஐயா மோப்பம் பிடிச்சிட்டாரு போல. சாதாரண ஆள் கிடையாது ஐயா நீங்க. கோட்டி சொல்லுங்க. யாரா அது? உங்க மாமாவோட மேட்ரு. ஓஹோ, சாதாரண ஆள் இல்லடா என் மாமா. வேற என்ன? அப்பப்பா என்ன மறுபடியும் உள்ள போறா? பாடு லாலிபப். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. Confirm she is pregnant. Congratulations. Thank you. Okay. பாத்தியா திவ்யா, என் ஒரு நிமிஷம் மேட்ருக்கு உன் மாமனாருக்கு பேத்தியோ பேரனோ பிறக்க போறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ திவ்யா, 1 மணி நேரம் கூட அந்த ஒரு நிமிஷத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷத்துல தான் ஆரம்பிக்குது. டேய் கோட்டி, ஐயா நீ ஏன்டா வெக்கப்படுற? அது பையன் பிறந்தா உங்களை மாதிரி இருக்குமா இல்ல உங்க பையன் மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த ஐயா மாதிரி தான் பிறக்கும். ஆமா ஆமா. ஒருவேளை ஏன் ஜாடியில இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த வீட்டுல என் பொசிஷன் என்ன? டேய், இந்த குழந்தைக்கு யாருடா அப்பா?